Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். இல்லை வெற்றினா கதை தான் இன்னைக்கு கதையை கண்டென்ட்டை வச்சு தான் இன்னைக்கு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, பெரிய டேரக்டராக இருந்தாலும் சரி, பெரிய பொருள் செலவில் எடுக்கக்கூடிய படமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கண்டென்ட் தான் தீர்மானிக்குது வெற்றி தோல்வி. 2025 முதல் பாதியில் சின்ன சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்குல்ல சார், இது வந்து பெரிய படங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க? சின்ன படம் பெரிய படங்கிறதுலாம் இன்னைக்கு விஷயம் கிடையாது. கதை உள்ள படம், கதை இல்லாத படம், அதான் வித்தியாசம். நல்ல படம்ங்கிறதுக்கு வந்து ஸ்டோரி பேஸ்டு கதை தான். ஸ்டோரி பேஸ்டு படம் தான் நல்ல படம். நீங்கள் பிரம்மாண்டம், ஃபேண்டசி, ஸ்டார் வேல்யூ இதெல்லாம் வந்து படத்தை ஓட வைக்காது. புரிந்து கொண்டு பெரிய நடிகர்கள், பெரிய டைரக்டர்ஸோடைய படங்களையும் கொஞ்சம் கதை விஷயத்தில் இனிமேலாவது கவனம் செலுத்தணும். பெரிய ஸ்டார் டேட் கிடச்சிச்சு, பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறோம், அந்த ரசிகர்களை திருப்திப்படுத்தினா போதும். என்னதான் ஃபேண்டசி வச்சு ஓட்ட முடியாதனாலுமே ரெட்ரோ படம் வெற்றி விழா அளவுக்கு கொண்டாடினாங்கல்ல சார். பட் ஆனால் கதையாக நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு தானே வந்துச்சு. இல்லை, ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ சமீப காலமாக ஓடலையோ ஒரு வெற்றி விழா கொண்டாடலாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் படம் வந்து லாபகரமான படம். தியேட்டரில் போய் யாரும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் அந்த ஆடியன்ஸும் குறைஞ்சிருக்காங்க. அதனால இந்த டியூரேஷன் குறைஞ்சி போச்சு. ஓடிடியில் பார்த்துக்கலாம்ப்பா, இல்லை சேட்டலைட் ஏதாவது சேனலில் போட்டுவாங்க, அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ தியேட்டர் ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு 4 நாளைக்கு மேலே போச்சுன்னா காலியாக இருக்கும், தியேட்டர் வாடகை கொடுக்க முடியாதுல்ல. ஃபைன் டைம்ஸ் யூனிவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 2025 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தை வந்து கடந்துருச்சு. ஒரு சில நடிகர்களோட படங்கள் வந்து ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அது ஒரு ஓடலை. தக் லைஃப் மாதிரியான படங்கள் எல்லாமே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு, பட் ஆனால் ஓடலை. ஸோ 2025 மீதி பாதிக்கான எதிர்பார்க்கக்கூடிய படங்கள், சின்ன பட்ஜெட் படங்களும் இருக்குது, பெரிய பட்ஜெட் படங்களும் இருக்குது. அது எப்படி வெற்றி அடையுமா? இல்லை, வெற்றினா கதை தான் இன்னைக்கு கதையை கண்டென்ட்டை வச்சு தான் இன்னைக்கு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, பெரிய டேரக்டராக இருந்தாலும் சரி, பெரிய பொருள் செலவில் எடுக்கக்கூடிய படமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கண்டென்ட் தான் தீர்மானிக்குது வெற்றி தோல்வி. அப்படிங்கும் போது சமீபத்தில் ஒரு அடுத்து வரக்கூடிய படங்கள் பார்த்தா பெரிய பெரிய படங்கள் லைனப் இருக்குது, கூலி லைனப் இருக்குது, வரிசையாக பெரிய படங்களுடைய லைனப் இருக்குது. அப்படிங்கிறலாம் அதெல்லாம் தாண்டி பிஸ்னஸும் பெருசாக ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு கூலி படங்கள்லாம் ப்ரீவியஸ் பிஸ்னஸே பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே கூட பேசியிருந்தோம். அது மாதிரி நிறைய பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் கண்டென்ட் வைஸ் தான் அது வந்து எந்த அளவுக்கு பிஸ்னஸ் வாங்கினவங்களுக்கு அது கொடுக்குறதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தடுத்து லைன்லப்ல பார்த்தீங்கன்னா மதராசி, இட்லி கடை அண்ட் பைசன் மாதிரியான படங்கள்லாம் இருக்குது சார். இதற்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? இல்லை, பைசனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாடுபிடி வீரர்களுடைய கதை. அது வந்து மாரி செல்வராஜ் வந்து ஒரு பெரிய பாலைக்கு பிறகு ஒரு படம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அது ஒரு பேசப்படக்கூடிய படம். வரக்கூடிய தகவல்னால் முக்கியமான ஒரு மெசேஜ் அதில் சொல்லியிருக்கிறாரு. அது படம் வர்றப்ப அது வந்து பெரிய ஒரு பேசுபொருளாக ஒரு விவாதமாகவே ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது முக்கியமான ஒரு மாடுபிடி வீரர்களுக்குள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் டச் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். அது வர்றப்போ அந்த படம் பேசப்படணும். இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் தனுஷ் டைரக்ட் பண்ணக்கூடிய படம். அவர் அது எந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து பண்ணியிருப்பாருன்னு தெரியும். ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் நடக்கக்கூடிய படம், ஒரு ஃபேமிலி பேக்ட்ராப்பில் உள்ள படம், ஒரு எதிர்பார்ப்பு உள்ள படம் தான் இட்லி கடை. மற்றபடி எல்லாருமே ஒவ்வொரு சேனலில் உள்ள படம் தான். அது மற்ற அப்டேட்ஸ் வர்றதை பொறுத்து தான் தெரியாது. 2025 முதல் பாதியில் சின்ன சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்குல்ல சார், இது வந்து பெரிய படங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க சார்? சின்ன படம் பெரிய படங்கிறதுலாம் இன்றைக்கி விஷயம் கிடையாது. கதை உள்ள படம், கதை இல்லாத படம், அதான் வித்தியாசம். நல்ல படம்ங்கிறதுக்கு வந்து ஸ்டோரி பேஸ்டு கதை தான். ஸ்டோரி பேஸ்டு படம் தான் நல்ல படம். நீங்கள் பிரம்மாண்டம், ஃபேண்டசி, ஸ்டார் வேல்யூ இதெல்லாம் வந்து படத்தை ஓட வைக்காது அப்படிங்கிறத ஆணித்தரமாக நிரூபிச்சிருக்கு. டிராகனாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், குடும்பஸ்தனாக இருக்கட்டும், எல்லாருமே கதை தான். அதில் ஹீரோக்கள்லாம் வந்து 2ஆம் 3ஆம் பட்சம் தான். கதை ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் யாருனாலும் நடிக்கலாம், மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு உதாரணம். இதை புரிந்து கொண்டு பெரிய நடிகர்கள், பெரிய டைரக்டர்ஸோடைய படங்களையும் கொஞ்சம் கதை விஷயத்தில் இனிமேலாவது கவனம் செலுத்தணும். பெரிய ஸ்டார் டேட் கிடச்சிச்சு, ஒரு பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறோம், அந்த ரசிகர்களை திருப்திப்படுத்தினா போதும், அவங்களுக்காக ஒரு பாட்டு வச்சா போதும், அவங்களுக்காக ஒரு ஃபைட் வச்சா படம் ரசிகர்களே திருப்தி படுத்தலை. அதையும் மிஸ் பண்ணிட்டாங்க. குட் பை டக்லிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குட் பை டக்லி அஜித் ரசிகர்களுக்கு ஒரு திருப்திகரமான படம். காமன் ஆடியன்ஸுக்கு அந்த படம் பிடிக்குமா பிடிக்கலையா, திருப்திகரமான படமா அப்படின்னா, அது சினிமா ரசிகர்கள் நல்ல படம் பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு குட் பை டக்லியில் கதையே இருக்காது. ஆனால் அஜித் ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லான படம், கொண்டாடக்கூடிய படம்.
ஆனால் காமன் ஆடியன்ஸுக்கு அந்த படம் இல்லை. தக்லைஃப் இது 2 கேட்டகரியிலையும் வேறு. கமல் ரசிகர்களையும் இந்த படம் திருப்திப்படுத்தலை, சிம்பு ரசிகர்களையும் திருப்திப்படுத்தலை, மணிரத்னம் படமாகவும் இல்லை. அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையும் அது ஒரு ஏமாற்றமான படம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ வரக்கூடிய படங்களை பொறுத்த வரைக்கும் இதையெல்லாம் அவங்க எடுத்துக்கணும். டூரிஸ்ட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் கிடையாது, பெரிய பட்ஜெட் கிடையாது, சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம். டிராகனாக இருக்கட்டும், எல்லாமே அந்த மாதிரியான படங்கள் தான். அப்போ கதை தான் முக்கியம், அந்த கதை தான் ஃபவுண்டேஷன். அதை பெரிய இயக்குநர்களுக்கும் அப்ளை ஆகும். பெரிய இயக்குநர்கள் படத்தை நீங்கள் வந்து வெறும் ஃபேண்டசியை மட்டும் வச்சு ஓட்டிட முடியாதுங்கிறது இந்த படங்களுடைய வெற்றிகள் நமக்கு காட்டுது. என்னதான் ஃபேண்டசி வச்சு ஓட்ட முடியாதனாலுமே ரெட்ரோ படம் வெற்றி விழா அளவுக்கு கொண்டாடினாங்கல்ல சார். பட் ஆனால் கதையாக நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு தானே வந்துச்சு. இல்லை, ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ சமீப காலமாக ஓடலையோ ஒரு வெற்றி விழா கொண்டாடலாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் படம் வந்து லாபகரமான படம். ஏன்னா 2 பேர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். அப்புறம் சம்பளம், ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் தானே. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை கழிச்சிட்டிங்கன்னா மிச்சம் வரதில் லாபம் தானே. அப்போ அவர்களுக்கு அது லாபகரமான படம் தான் ரெட்ரோ படம். விமர்சன ரீதியாக பல இது இருந்தால் கூட அவர்கள் 2 பேர் தான் ப்ரொடியூசராக 2 பேருக்கும் லாபம் கொடுத்தக்கூடிய படம் தான். அதனால அவங்க வெற்றி விழா கொண்டாடிருப்பாங்க. இப்போ ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படத்தோட மேக்ஸிமம் டூரேஷனாக பார்க்குறீங்கன்னா 1 வீக் தான் இருக்குது. பெரிய பட்ஜெட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரம் 3 வாரம் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தடுத்த படங்கள் வரதுனால இந்த படங்கள் தேட்டரில் ஓடாததுக்கான காரணங்களாக என்ன பார்க்குறீங்க? இன்றைக்கி தளங்கள் அதிகமாகிடுச்சு. முந்தினா தேட்டரில் மட்டும்தான் நம்ம படம் பார்க்க முடியும். ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு தான் டிவியில் படம் வரும். ஆனால் இன்றைக்கி படம் வந்து கரெக்டாக ஒரு 4-5 வாரத்துலேயே ஓடிடியில் வந்துடுது. வேறு பிளாட்ஃபார்மில் படம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடுது. 2வது படம் தேட்டர்ஸும் வந்து நிறையா தேட்டர் ஆகிடுச்சு. இப்போ சின்ன ஊரில் கூட 2-3 தேட்டர், ஒரு சிங்கிள் ஸ்க்ரீனாக இருந்தால் கூட 2-3 ஸ்க்ரீன் ஆக்கிடுறாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு காரணம். 2வது தேட்டரில் போய் யாரும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து கொஞ்சம் அந்த ஆடியன்ஸும் குறைஞ்சிருக்காங்க. அதனால இந்த டியூரேஷன் குறைஞ்சி போச்சு. ஓடிடியில் பார்த்துக்கலாம்ப்பா, இல்லை சேட்டலைட் ஏதாவது சேனலில் போட்டுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ தேட்டர் ஆடியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு 4 நாளைக்கு மேலே போச்சுன்னா காலியாக இருக்கும், தேட்டர் வாடகை கொடுக்க முடியாதுல்ல. அப்போ படத்தை எடுத்துருவோம் அப்படின்னு அடுத்த படத்தை கொண்டு வந்தாங்க. அந்த படத்தினுடைய ஆயுள் காலமே அதிகபட்சம் 1 வாரங்கிறது தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியே தேட்டரில் போடுறாங்க. அப்போ அது அவங்க தெரிஞ்சு தானே பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் படம் பார்க்கக்கூடிய தளங்கள் மாறிடுச்சு. இப்போ ஒரு படம் 2வது ஒரு முக்கியமான விஷயம் டிக்கெட்டினுடைய விலை. இன்றைக்கி பார்த்தா குறைந்தபட்சம் 150 ரூபா, 190 ரூபாய். குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், குறைந்தபட்சம் மிக 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 குறைந்தபட்சம் 150 ரூபா, அதிகபட்சம் 300 ரூபா வரைக்கும் 400 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. பெரிய படங்களாக இருந்தால் அது எவ்வளோ விற்கிறாங்கன்னு தெரியும். அப்போ தேட்டருக்குள்ளே போனால் பாப்கார்ன் 100 ரூபா, காஃபி 150 ரூபா, பார்க்கிங் 100 ரூபா அப்படின்னு சினிமா பார்ப்பதை காஸ்ட்லி ஆக்கிட்டாங்க. சினிமாங்கிறது சாமானியர்களுடைய பொழுதுபோக்கு தளம், அதை காஸ்ட்லி ஆக்கிட்டாங்க. அதை காஸ்ட்லி ஆக்கிட்டு வீட்டில் பார்க்கக்கூடிய ஓடிடியை வந்து எளிமைப்படுத்திட்டாங்க. இது எங்கே போய் முடிஞ்சிருக்கு பாருங்க. சினிமா யார் சாமானிய மக்கள்லாம் தேட்டரில் போய் படம் பார்ப்பாங்க, ரசிகர்கள் படம் பார்ப்பாங்க. இது 2 பேர் தான், 2 ஆடியன்ஸ் தான் தேட்டர் ஆடியன்ஸ். 2வது சினிமா ஆர்வலர்கள் பார்ப்பாங்க. இந்த காமன் ஆடியன்ஸ் ஒரு மிடில் கிளாஸ் ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல படமாக இருந்தால் போவோம் அப்படிங்கிற படம் இல்லை. அந்த நல்ல படத்தை வந்து தேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஓடிடிக்கு வந்துடுது. தேட்டருக்கு முடிஞ்சு ஒரு 4 வாரத்தில் ஓடிடிக்கு வந்துடுது. 1000 ரூபாய்க்கு அவங்க ரீசார்ஜ் பண்ணாங்கன்னா ஒரு 10 படம் பார்த்துருவாங்களே. இந்த 1000 ரூபாய்க்கு படம் பார்க்க தேட்டருக்கு போய் நான் டிக்கெட்டு புக் பண்ணி 2 படம் பார்த்தாவே 1000 ரூபாய் செலவு. 1000 ரூபா வந்து ஃபேமிலியோட போனாங்கன்னா 4000 வந்து. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு வரக்கூடிய படங்களுடைய டியூரேஷன் 3 மணி நேரம். இப்போ நான் வந்து சென்னை மாதிரியான சிட்டியில் வந்து நான் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு தேட்டருக்கு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு 1/2 அன் ஹவர் ஆகும். தேட்டரில் போய்ட்டு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணி அங்கே போய் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேட்டரில் படம் பார்த்துட்டு திருப்பி வரப்போ ஒரு ½ டே வந்து எனக்கு அதுக்கு டைம் போயிடுது. 2வது பணமும் வந்து 5000 ரூபாய் குறையாமல் ஆகும். 4-5 பேர் படம் பார்க்க போனோம், பாப்கார்னு கூல் ட்ரிங்க்ஸு எல்லாம் வாங்கி பார்க்கிங்லாம் போனால் 5 பேர் போனோம்னா குறைந்தபட்சம் 4000 to 5000 ரூபா வரைக்கும் ஆயிரும். இதை காஸ்ட்லி படுத்திட்டாங்க. சாமானியன் பார்க்கக்கூடிய திரையரங்கத்தை காஸ்ட்லி ஆக்கிட்டு எலைட் பீப்புள்ஸ் பார்க்கக்கூடிய ஓடிடியை வந்து லேஸ் ஆக்கிட்டாங்க. இது வந்து தலைகீழான ஒரு மாற்றம் இது. அதனால தேட்டரில் படம் ஓடுறதில்ல, பெருசாக படம் பார்க்குறதில்ல. நல்ல படம் வந்தால் ஓடிடியில் பார்த்துக்கிறோம். ஓடிடியில் பார்க்குறது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்னா படம் முடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணி விட்டுலாம், இல்லைன்னா வந்து பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு வந்துடுறாங்க. அது உங்களுக்கு சௌகரியமாக இருக்குது. இன்றைக்கி 2வது டெக்னாலஜிஸு. மொபைல்லேயே இன்றைக்கி அவ்வளோ குவாலிட்டியாக படம் பார்க்கலாம். வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்குது, ஸ்மார்ட் டிவியில் அவ்வளோ குவாலிட்டியாக படம் பார்க்கலாம். ஹோம் தேட்டர் செட்டப்போட அதே தேட்டர் ஃபீலிங்கோட பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் ரசிகர்கள் வருவாங்க, அந்தந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் வருவாங்க, இல்லையா சினிமா ரொம்ப ஆர்வமான உள்ளவர்கள் வர்றாங்க, அடிக்கடி படம் பார்க்கக்கூடியவர்கள், அப்புறம் சாமானியர்கள் படம் பார்க்கும். இது சாமானியர்களாக இருக்கவங்களே நீங்கள் தேட்டருக்கு போகிறது பெரிய ஒரு விஷயமாகி போச்சு. ஏன்னா எல்லார்ட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குமா, எல்லாருக்கும் எப்படி ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியாது. நான் படம் பார்க்கணும் ஒரு மூட் ஆயிடுச்சு, நேராக போகிறோம் தேட்டரில் போய் டிக்கெட் கொடுத்து வாங்கி படம் பார்த்த காலம் போய் படம் பார்க்கணும் உடனே நான் ஃபோன் எடுக்கணும், உடனே இந்த ஃபோனில் எப்படி டிக்கெட் புக் பண்ணணும், அது என் அக்கௌண்ட்டை வந்து இது பண்ணணும், இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இது எல்லோரும் பண்ணுவாங்களா?
அப்படின்னு அதுக்கு எல்லாரும் சாமானியர்கள் நேரா போனாலும் கூட டிக்கெட் கிடைக்காது. இல்ல. சாமானியரா பொறுத்தவரைக்கும் ஒரு மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 50 வயசுக்கு மேலே உள்ளவர், ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்தவர், அவருக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க் பண்ண தெரியாது. ஸ்மார்ட் ஃபோன் ஒர்க் பண்ணுவார், யூஸ் பண்ணுவார். ஆனால் டிக்கெட் புக் பண்ணுற அளவுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? ஸ்மார்ட் ஃபோனில் யூடியூப் பார்ப்பாங்க, படம் பார்ப்பாங்க, யாராவது பாட்டு கேட்பாங்க, எல்லாம் ஓகே. இந்த ஒரு ஆப்பை தேடி கண்டுபிடிச்சி அந்த ஆப்பில் போய் என்ன தேட்டர்னு கண்டுபிடிச்சி அந்த ஸ்க்ரீனை கண்டுபிடிச்சி அந்த டிக்கெட்டை கிளிக் பண்ணி அதுக்கு பிறகு அமௌண்ட்டை ஃபுல் பண்ணி எவ்வளோ ப்ராசஸ் இருக்குல்ல, இது சாமானியர்களுக்கு விளங்குமா? இது முதல்ல இதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஸ்கேம்ஸ் வேற இருக்கு, நம்ம புக் பண்ண போய் வேற ஏதாவது வருது, அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கியான விஷயம். அப்போ அவங்க பலருக்கு வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து படம் பார்க்கணுமா, ஏதாவது ஓடிடியில் வர பார்த்துக்கலாம், வீட்டில் யாராவது பெருசாக வயசானவங்க இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, அவங்க ஓடிடியில் போடுவாங்க, அப்போ பார்த்துக்குருவோம் அப்படிங்கிறது சில பேர் படம் பார்க்க போகிறதே நிப்பாட்டாங்க. இவ்வளோ சிக்கலாக்கி வச்சிருக்காங்க படம் பார்க்குறது, இவ்வளோ காஸ்ட்லி ஆக்கி வச்சிருக்காங்க. தியேட்டரில் போய் படம் பார்ப்பதற்கு சாமானியன் இன்னைக்கு பயப்படுறாங்க. ஒன்று காசு, ரெண்டாவது இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. மொபைல் எடுக்கணும், அந்த ஆப்பை கண்டுபிடிக்கணும், அந்த ஆப்புக்குள்ளே போகணும், அந்த ஆப்பில் போய் 4-5 படம் வரிசையாக இருக்கும், அந்த வரிசையாக இருக்கக்கூடிய ஒரு படத்தை கிளிக் பண்ணணும், சீட்டு செலக்ட் பண்ணுங்க இல்லையான்னு பார்க்கணும், அதுக்கு பிறகு பார்க்கிங் வேணுமான்னு பார்க்கணும், பாப்கார்ன் வேணுமான்னு பார்க்கணும், அதுக்கு பிறகு இவ்வளோ ப்ராசஸை ஃபுல் பண்ணி அவனை பரீட்சையாக எழுதுறான். சினிமா தேட்டரில் போய் பார்ப்பதை வந்து இவ்வளோ காஸ்ட்லியாகியே வச்சுருக்கீங்க, இதை ஏன் எளிமைப்படுத்த மாட்டேங்கிறீங்க? ஒரு ஃபோன் பண்ணால் உங்களுக்கு டிக்கெட்டு வர்ற மாதிரி ஏன் அந்த மாதிரி ஆப்ஷன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? யாரோ ஒருத்தன் ஒரு ஆப்பை ஆரம்பித்து சினிமாவுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் பல லட்சம் கோடி சம்பாதிச்சிட்டு இருக்கான். எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து அவன் தேட்டரை பார்த்துக்க கூட மாட்டான். அவனுடைய ஆப்பில் நம்ம டிக்கெட் வாங்குறோம், அதுக்கான ஜிஎஸ்டி வேற கட்டுறோம். இது இவ்வளோ காஸ்ட்லியாகிய சினிமா ஆகி சினிமா அழிஞ்சு போச்சுன்னா சாமானியன் சினிமாவுக்கு போகிறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அப்போ இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய வேலை. குறைந்தபட்சம் நீங்கள் என்ன பண்ணலாம், தேட்டரோட கனெக்ட் பண்ணி தேட்டருக்கு ஃபோன் பண்ணால் டிக்கெட் ஆன்லைனில் வர மாதிரி ஏதாவது பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம், அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன எளிமைப்படுத்தலாம். இந்த மாதிரியான ப்ராசஸை வந்து கொஞ்சம் சாமானியர்களும் பார்க்குற மாதிரி. தியேட்டர் ஆடியன்ஸ் சாமானியன் தான், அதை நீங்கள் காஸ்ட்லி ஆக்கி வச்சுருக்கீங்க, ரொம்ப ஹைடெக் ஆக்கி வச்சுருக்கீங்க, எல்லாருக்கும் பண்ண முடியாது. அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தினா தேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் கொஞ்சம் வருவாங்க. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி.